ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம குமரன் இருக்காளே கங்கா பக்கத்தில் வந்து உட்காந்தாலே பயப்படுறது. "ஒதலவா நன்னு ஒதலவா" அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஐயோ, இப்போ ஆல்ரெடி பத்திரகாளியாக இருக்கா, பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருந்தவர் கங்கா அப்படின்னு சொல்லி போய் உட்கார. "என்கிட்ட பேசாதீங்க, இப்போ என்னடா சொல்ல வர, பேசாதீங்க அப்படின்னு." "சரி, நான் சொல்ல வரதை கேளுமா, பேசாதீங்க." இப்போ என்னதாம்மா பண்ணணும், அமைதியாக இருந்தாலும் திட்டுது, அமைதி இல்லைன்னாலும் திட்டுது, என்னதான் இந்த பொண்ணு பண்ணுதுன்னு தெரியாமல் இவர் தவிக்கிறாருங்க. சரி பேச வேணாம், நான் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ண போனால், "நான் பேசுகிறத கேட்காமலே போறியான்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. பெய்யாட்டம் ஆடுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா நீங்கள் பொறுப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா குத்தி காமிக்கிறாங்க. உடனே கோவம் வந்துருச்சு நம்ம குமரனுக்கு. கோவத்தில் கொந்தளிச்ச குமரன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? பிபிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. தேவையா கங்கா இது? நீ ஆடின ஆட்டம் தாங்க முடியாமல் அங்கே போய் ஆடுறாரு இவர். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வரமான்னு சொல்ல முடிவு பண்ணிட்டீங்களேன்னு திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நீ என்ன பேசிகிட்டு இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது, உனக்கு நான் இவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை, நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இங்கே மறுநாள் கிளம்ப ரெடியாக இருக்காங்க. இவங்க ஒவ்வொன்றும் அழுதுட்ருக்காங்க. "நீ அழுகாத, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என் பொண்டாட்டியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. "சென்றுவா மகனே, வென்றுவா மகனேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லப்பா, நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை போடுவோம்னு சொல்லிட்டு குமரனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு அனுப்பி வச்சா, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் காமிக்கிறாங்க அப்செட் மூடு. என்னப்பா அப்செட் மூடுன்னு கேட்டால், ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு பழசை ஓட்டி காமிக்கிறாங்க ரீல்ஸை. அதுக்கப்புறம் சரியாயிருப்பா, இப்போ நீங்கள் குழந்தைய பார்க்க போகிறீங்களேன்னு இங்கே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம கங்காவும் வராங்கன்னா பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் நம்ம விஜயோட மனசில் பக் 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 பக்குன்னு பல பக் பக் ஓடுது. எதுக்குன்னு பார்த்தா, அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அம்மா போட்டிருந்ததில்ல, அதனால குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற கவலை இவங்களுக்கு. "உனக்கு 1001வது கவலையாக நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கன்னு" வேறு மாதிரி பயமுடுத்துறாங்க அவங்க மாமியார் வேறு. அதை நம்ம காவேரிக்காக வேண்டுதல் பயங்கரமாக நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் பொசசிவில் பொங்க போகுது நம்ம கங்காவுக்கு. தேவையா கோபாலி இதெல்லாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.